பிரதான செய்திகளுடன் இணைந்திருக்கின்றோம். செவ்வந்திக்கு கெஹல் பத்ர பத்மே வழங்கிய வாக்குறுதி, வெளிச்சத்துக்கு வரும் உண்மைகள். கொழும்பில் 9 கிலோ குஷ் போதைப் பொருளுடன் சந்தேக நபர் கைது. நாமலின் காட்சியில் செவ்வந்தி, கொழும்பில் பரபரப்பு. தம்பதியினரின் வீடியோவை சமூக வலைதளங்களில் பதிவேற்றிய போலீசார். நடந்தது என்ன? அனுர அரசின் அதிரடி, பலர் கலக்கத்தில். செவ்வந்தி காலில் விழுந்து கும்பிடும் பெண் ஏன் தெரியுமா? வெளியான காணொளி. கெஹல் பத்ர பத்மே ஐரோப்பிய நாடொன்றுக்கு அனுப்புவதாக வழங்கிய வாக்குறுதியின் அடிப்படையிலேயே இஷர செவ்வந்தி பாதாள உலக தலைவர் கணேமுல்ல சஞ்சீவவை சுட்டுக்கொள்ளும் திட்டத்தின் பின்னணியில் செயற்பட்டதாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. சஞ்சீவ கொலைக்கு இஷாரா எந்த பணத்தையும் பெறவில்லை என்பது தெரிய வந்தது. ஐரோப்பிய நாடொன்றுக்கு செல்வதே இஷாராவின் ஒரே குறிக்கோளாக இருந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இஷாரா செவ்வந்திக்கு வழங்கிய வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்காக ஜே.கே. பாய் என்ற நபருக்கு பத்மே 65 லட்சம் ரூபாயை வழங்கி போலி கடவுச்சீட்டுகளை தயாரித்து இஷாராவை ஐரோப்பியாவிற்கு அனுப்ப திட்டமிட்டிருந்ததாகவும் தெரிய வந்துள்ளது. சஞ்சீவ கொலைக்கு பத்மேயிடமிருந்து எந்த பணத்தையும் பெறவில்லை எனவும், நேபாளத்தில் தங்கியிருக்க அவர் மாதாந்தம் தனக்கு பணம் அனுப்பியதாகவும் இஷாராவிடம் மேற்கொண்ட விசாரணைகளில் தெரிவித்துள்ளார். தனது சிறு வயதிலிருந்தே கெஹல் பத்ர பத்மேவின் போதைப்பொருள் கடத்தலுடன் தொடர்பு பட்டிருந்ததாக இஷாரா வெளிப்படுத்தியுள்ளார். தனது வெளிநாட்டு கனவை நிறைவேற்றுவேன் என உறுதியளித்த பின்னர் சஞ்சீவ கொலை திட்டத்திற்கு பத்மே இஷாராவின் ஆதரவை பெற்றுள்ளார். இஷாரா செவ்வந்தி உட்பட நேபாளத்தில் கைது செய்யப்பட்ட 6 பேரையும் 90 நாட்கள் தடுத்து வைத்து விசாரிக்க அனுமதி பெறப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அண்மையில் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் உள்ள இஷாரா செவ்வந்தியை நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷவோடு இணைத்து சமூக வலைதளங்களில் பல பதிவுகள், புகைப்படங்கள் வெளியிடப்படுவதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன உறுப்பினர்கள் குற்றப்புலனாய்வு துறையில் புகார் அளித்துள்ளனர். அதில் கட்சி மற்றும் அதன் தலைமையை இழிவுபடுத்தும் நோக்கில் திட்டமிட்ட முறையில் பொய்யான பிரச்சாரம் நடத்தப்பட்டதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் பசன் ஹஸ்தூரி பெர்னாண்டோ, முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷ மற்றும் பிற மூத்த உறுப்பினர்களை குறிவைத்து நடத்தப்பட்ட தொடர்ச்சியான ஆன்லைன் பிரச்சாரத்தை மேற்கோள் காட்டி இன்று புகார் அளிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. சில குழுக்கள் சந்தேக நபர்களை SLPP-யுடன் பொய்யாக தொடர்புபடுத்தி இந்த விசாரணைகளை அரசியல் மயமாக்க முயற்சிப்பதாக பெர்னாண்டோ குற்றம் சாட்டியுள்ளார். தவறான தகவல் சமூக ஊடகங்கள் மூலம் பரப்பப்படுவதாகவும், போதைப்பொருள் நடவடிக்கைகளுடன் தொடர்புடைய நபர்கள் கைது செய்யப்படுவதற்கு வழிவகுத்த சமீபத்திய காவல்துறை நடவடிக்கைகளுடன் இது தீவிரமடைந்துள்ளதாகவும் அவர் கூறினார். பாதாள உலக குழு தலைவர் கணேமுல்ல சஞ்சீவ கொலை வழக்கில் சந்தேக நபரான இஷாரா செவ்வந்தி சமீபத்தில் கைது செய்யப்பட்டு நாடு கடத்தப்பட்டதை குறிப்பிட்டு அவர் இந்த கருத்துக்களை தெரிவித்தார். செவ்வந்தியின் பெயர் மற்றும் படத்தை பயன்படுத்தி சமூக ஊடக பதிவுகள் மற்றும் கதைகள் உருவாக்கப்பட்டன என்று அவர் தெரிவித்துள்ளார். SLPP-ஐ குற்றச் செயல்களுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு கட்சியாக சித்தரிக்க வேண்டும் என்று முயற்சி மேற்கொள்ளப்படுகிறது என்று பெர்னாண்டோ கூறியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. பாணந்துறை காவல் நிலையத்திற்குள் ஒரு மருத்துவர் மற்றும் ஒரு பொறியியலாளர் விசாரிக்கப்படுவதை காட்டும் காணொளி சமூக ஊடகங்களில் பரப்பப்பட்டதை அடுத்து மூத்த வழக்கறிஞர் ஒருவர் இலங்கை காவல்துறையை கடுமையாக விமர்சித்துள்ளார். தம்பதியினரின் அனுமதியின்றி பதிவு செய்யப்பட்ட இந்த காணொளி கடுமையான ஒரு விசாரணை மற்றும் தனி உரிமையை மீறுவதாகும் என்று மூத்த வழக்கறிஞர் திஷ்ய வேரகொட முகப்புத்தகத்தில் தெரிவித்தார். இந்த காணொளி குறைந்தபட்சம் சம்பந்தப்பட்டவர்களின் அனுமதி பெறாமல் நடத்தப்பட்ட விசாரணையை காட்டுகிறது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். அஜித் ரோகனாவுடன் சமீபத்தில் நடந்த ஒரு இணையவழி கருத்தரங்கின் போது அனைத்து விசாரணைகளும் தனிப்பட்ட தரவு பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் தனி உரிமைக்கான உரிமையை மதிக்கும் என்று அதிகாரிகள் உறுதியளித்ததாக வேறுகூட நினைவு கூர்ந்தார். இந்த 2 அதிகாரிகளும் செய்தது நேர்மாறானது, குடிமக்களை அச்சுறுத்துவது என்று குறிப்பிட்டுள்ளார். பாணந்துறை காவல் நிலையத்துக்குள் பதிவு செய்யப்பட்ட காணொளியில் ஒரு பெண் மருத்துவரும் ஒரு ஆண் பொறியியலாளரும் காவல்துறை அதிகாரிகளின் கேள்விகளுக்கு பதிலளிப்பதை இந்த காணொளி காட்டுகிறது. இந்த காட்சிகள் பின்னர் சமூக ஊடகங்களில் வெளியிடப்பட்டன. அதிகாரிகள் லஞ்சம் கோரியதாக கூறப்படும் ஒரு உள்தகராறை தொடர்ந்து பதிவு செய்யப்பட்டு விடுவிக்கப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. கூறப்படும் தவறான நடத்தை குறித்து புகார் அளித்ததை தொடர்ந்து பழிவாங்கும் விதமாக இந்த காணொளி வெளியிடப்பட்டதாக விமர்சகர்கள் கூறுகின்றனர். இது தனி உரிமையை மீறுவது மட்டுமல்ல, இது வேண்டுமென்றே அவமானப்படுத்தும் செயல் என்று வேரகொட விமர்சித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.
கொழும்பு குற்றப்பிரிவு நடத்திய சோதனையில் இன்று கொழும்பு 14 சேர்ந்த 27 வயதுடைய ஒருவர் 9 கிலோ 555 கிராம் குஸ்போதைப் பொருளுடன் கைது செய்யப்பட்டுள்ளார். கிராண்ட் பாஸ் பிரிவில் உள்ள ஸ்ரீமுத்து உயன வீட்டு வசதி வளாகத்திற்கு அருகில் 2025 அக்டோபர் 19ஆம் தேதி பிற்பகல் இந்த சோதனை நடத்தப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்ததோடு 27 வயதான சந்தேக நபர் போதைப் பொருள் தொகையுடன் கைது செய்யப்பட்டார். மேலும் கொழும்பு குற்றப்பிரிவு மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. சட்டவிரோத சொத்து குவிப்பு தொடர்பில் விசேட விசாரணை பிரிவு ஒன்று இலங்கையில் சட்டவிரோதமான முறையில் சொத்து குவிப்புகள் தொடர்பில் விசாரணைக்காக நிறுவப்பட்டுள்ளது. இந்த விசாரணை பிரிவு பழைய போலீஸ் தலைமையக கட்டிடத்தில் நிறுவப்பட்டுள்ளதுடன் இன்றைய தினம் இந்த அலுவலகம் திறந்து வைக்கப்பட்டது. பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலவின் தலைமையில் இன்று முற்பகல் குறித்த பிரிவு அங்குரார்ப்பணம் செய்யப்பட்டுள்ளது. சட்டவிரோதமான முறையில் பணம் சொத்துக்கள் குவித்தல் தொடர்பில் விசாரணை நடத்தப்பட உள்ளது. பணிப்பாளர் நாயகம் ஒருவரின் தலைமையின் கீழ் இந்த விசாரணை பிரிவு இயங்க உள்ளதாகவும் பிரதி பணிப்பாளர் நாயகம் ஒருவரும் இந்த பிரிவுக்கு நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரதி போலீஸ் மா அதிபர் அசங்க கரவிட்ட 3 ஆண்டுகளுக்கு இந்த பிரிவின் பணிப்பாளராக நியமிக்கப்பட்டுள்ளார். சட்டவிரோதமான முறையில் ஈட்டப்பட்ட சொத்துக்களை 30 நாட்களுக்கு தடை செய்யவோ அல்லது பறிமுதல் செய்வதற்கோ இந்த விசேட விசாரணை பிரிவுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. சட்டவிரோதமான முறையில் குவிக்கப்பட்ட சொத்துக்கள் வெளிநாடுகளில் காணப்பட்டாலும் இந்த புதிய சட்டத்தின் மூலம் அவை தொடர்பில் நடவடிக்கை எடுக்கப்பட முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. வெளிப்பண்ணையில் தங்கியிருந்த வீட்டிலிருந்து செல்லும் போது செவ்வந்தி தனது காலில் விழுந்து வணங்கி வெளியேறி சென்றதாக கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டிருக்கும் பெண் தெரிவித்துள்ளார். இஷாரா செவ்வந்திக்கு அடைக்கலம் கொடுத்த பெண் வழங்கிய வாக்குமூலத்தில் இதனை தெரிவித்துள்ளார். கணேமுள்ள சஞ்சீவ கொலை செய்த அன்றே இஷாரா செவ்வந்தி அழுத்கம வந்துள்ளார். எனது மோட்டார் சைக்கிளில் பின்னாசனத்தில் ஏற்றிக்கொண்டு வெளிப்பண்ணையில் உள்ள தோட்டத்தில் உள்ள தனது வீட்டில் தங்க வைத்திருந்தேன் என்றும் கூறியுள்ளார். திட்டமிடப்பட்ட குற்றச்செயல்களில் ஈடுபடும் கும்பலின் உறுப்பினரான மத்துகமஷானை எனக்கு நீண்ட காலம் நன்கு தெரியும். அவர் எனக்கு தொலைபேசியில் அழைத்து அழுத்கம பேருந்து நிலையத்தில் வந்திருக்கும் பெண்ணை நான் குறிப்பிடும் வரை தங்க வைக்குமாறு அவர் தெரிவித்தார். அதன் பிரகாரம் செவ்வந்தியை தங்க வைத்ததாக அவர் தெரிவித்துள்ளார். செவ்வந்திக்கு அடைக்கலம் கொடுத்த பெண் நேற்று நாராயண்பேட்டை வைத்தியசாலையில் வைத்து கைது செய்யப்பட்டார். இவர் வைத்தியசாலையில் நோயாளர் பராமரிப்பாளராக வேலை செய்து வந்துள்ளமையும் தெரிய வந்துள்ளது. ஓரியோனிட் என்று பெயரிடப்பட்ட விண்கல் மலை இன்று இரவு மற்றும் நாளை அதிகாலை வரை இலங்கையில் தெரியும் என்று அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து மக்கள் பெரும் எதிர்பார்ப்புடன் இருக்கிறார்கள். விண்கற்களை பார்ப்பதற்கு சிறந்த நேரம் அதிகாலை 3 மணி முதல் அதிகாலை 5 மணி வரை இருக்கும். அப்போது ஓரியன் விண்மீன் தெற்கு தென்கிழக்கு வானத்தில் மிக அதிகமாக இருக்கும். இந்த ஆண்டு நிலவொளி இல்லாதது நட்சத்திரங்களை பார்ப்பதற்கு ஏற்ற சூழ்நிலையை கொடுக்கும் என்றும் கூறப்படுகிறது. வேகத்திற்கு பெயர் பெற்ற ஓரியோனிட்கள் வினாடிக்கு 66 கிலோமீட்டர் வேகத்தில் பயணிக்கும். பெரும்பாலும் மங்கலாக இருந்தாலும் அவற்றை வெற்று கண்ணால் காணலாம். குறிப்பாக நகர விளக்குகளிலிருந்து விலகி இருண்ட கிராமப்புறங்களில் பார்க்கலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாட்டின் பல பகுதிகளில் இன்று 100 மில்லிமீட்டருக்கும் அதிக அளவில் பலத்த மழை வீழ்ச்சி பதிவாக கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. திருகோணமலையில் மிக நீண்ட நாட்களின் பின் இன்று கனமழை பெய்து வருகிறது. தம்பலகாமம், கிண்ணியா, முள்ளிப்பொத்தானை உள்ளிட்ட பல இடங்களில் கனமழை பெய்து வருவதுடன் தாழ்நில பகுதிகள் நீரில் மூழ்கியுள்ளது. மேல் சப்ரகமுவா, மத்திய ஊவா, வடமேல், தென் மற்றும் வடக்கு மாகாணங்களில் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என அந்த திணைக்களம் தெரிவித்துள்ளது.